இது ஒரு மறக்க முடியாத புராணக் கதை. மாரியம்மன் எங்க வீட்டுக்கு கூழ் குடிக்க வர சம்மதிச்ச கதை. ஒரு காலத்தில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் அல்லது மாரியம்மன் காட்டுக்குள் தவம் இருந்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு காட்டுத் தீ பரவி அவளது உடலை எரித்தது. அம்மனின் சரீரம் முழுக்க காயங்கள். அவளைக் கண்ட காட்டுவாசிகள் ஓடி வந்து அவள் ஒரு சாதாரண பெண் தான நினைச்சாங்க. அவள் உடம்புக்கு மஞ்சள் வேப்பிலை கொண்டு பூசி அவளை ஆற்றச் செய்தாங்க. பின்னர் அவளுக்கு ராகி கூழ் கொடுத்தாங்க. குளிர்ச்சியான அந்த கூழ் அவளது உடம்பை குளிர்ச்சியாக்கிச்சு. அம்மன் மீண்டு எழுந்தாள். அம்மன் என்பது அன்பின் தெய்வம். அப்போதுதான் அவளது தெய்வீக கதிர் வெளிப்பட்டது. அவங்க எல்லாம் அடிபணிந்து சொன்னாங்க, அம்மா, நீங்க எங்க வீடுகளுக்கே வந்துட்டீங்க. உங்க வரம் வேணும். நீங்க ஒவ்வொரு ஆடி மாதமும் எங்க வீடுகளுக்கு வந்து கூழ் குடிக்கணும். அம்மன் புன்னகையோடு அந்த வரத்தை கொடுத்தாள். அதிலிருந்து தான் ஆடி மாதம் அம்மனுக்காக ராகி கூழ் ஊற்றும் வழக்கம் வந்தது. ஒரு சமயம், ஒரு நம்பிக்கை, ஒரு வரப்பிரசாதம். ஓம் சக்தி பராசக்தி, எங்களை காத்தருள்வாயாக.